பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்துவேன் சச்சிதானந்த சக்குரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சூரிய பகவானுக்குரிய ஒரு நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நினச்சி நாங்கள் பிரார்த்தனை தியானம் பண்ணும்போது எங்களுக்கு அபாரமான சக்தி கிடைக்கும். அதாவது இந்த சூரிய சக்தி தான் காயத்ரி. இப்போ எங்கள் காயமாகிய உடலாகிய உடலுக்குள்ளே அமர்ந்திருக்கும் ஒரு உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி தான் காயத்ரி. அப்போ சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்போ சூரியனுடைய சக்தி எங்களுடைய ஆன்மாவுக்குள்ளே, அதாவது எங்களுடைய எங்களுடைய உடலுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சக்தியை வெளிப்படைய செய்து உயர் பேரின்பமாக இறை இன்பத்தை தொட்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு மகாசக்தி படைச்ச மந்திரம் காயத்ரி மந்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு எழும்பி குளிர்ச்சி முழுகி நிமிர்ந்திருந்து நான் குறைஞ்சது 21 தடவை என்று சொன்னாலும் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி நாங்கள் புருவ மத்தியோ அல்லாவிட்டால் சுவாசத்தையோ கவனித்து தியானம் பண்ணும்போது எங்கள் இந்த காயத்துக்குள்ளறிக்கை ஆன்மா, அதாவது காயத்ரி, அதாவது சூரிய சக்தி தான் காயத்ரி, மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சொல்லி சாஸ்வதமாக கிருஷ்ண பரமா உரைத்த அந்த காக்கும் கடவுளாகிய அந்த காக்கும் சக்தியாகிய ஆன்மாவோட தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் காயத்ரிமய வாழ்க்கை. அப்போ நமக்கெல்லாம் இந்த உலகத்தில் இன்ப துன்பங்கள் நிறைந்த உலகம். அப்போ அதில் நாங்கள் துன்பங்கள் இன்பங்களை சமநிலைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு ஞானத்தை பெறக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம். இப்போ நாங்கள் மனப்பலம் குறைஞ்சி உலகத்தில் பாருங்கள் இன்ப துன்பங்களை கொண்டு ஹேண்டில் பண்ணி வாழக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அந்த தகுதி இல்லாதனால துன்பங்களை பாருங்கள் நினச்சி அதை திங்க் பண்ணி அதில் வர பலனை அனுபவித்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த உலகத்தில் ஆன்ம சக்தி குறைஞ்சத்தால் எல்லா மக்களும் பாருங்கள் பாவத்தின் பக்கம் சார்ந்து போகிறதால இயற்கை சீற்றங்கள், சொல்லனா துயரங்கள், வேதனைகள் எல்லாம் மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்கு ஒரே மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். ஏனெண்டா ஒவ்வொருவரையும் காக்கக்கூடிய அது நம்மளுக்குள்ளே தான் அந்த பெரிய மாபெரும் சக்தி அடங்கியிருக்கு. அப்போ ஒவ்வொரு காரு அப்படி ஒன்று எடுத்துக்கொண்டால் அதுக்குரிய என்ஜின் காருக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி எங்களை வழிநடத்தும் இந்த சரீரத்தை வழிநடத்தும் மகாசக்தி எங்களுக்குள்ளே தான் அடங்கி ஒடுங்கி இருக்குது ஆன்மாவாக. அப்படிப்பட்ட மகாசக்தியை வெளிப்படைய செய்ய ஒரு குரு வேணும். என்ற குருவில்லா வித்த பாலன்பார்கள் என்று அவருக்கு தான் தெரியும் எங்களுக்குள்ளே எங்கே இருக்கிறாரு, எப்படி எங்களை எந்தெந்த அளவில் எங்களுக்கு சொல்லி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த குருவுக்கு தான் தெரியும். அப்படி நாங்கள் அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கும் இந்த உயர்ந்த ஆத்ம சக்தியை வெளிப்படைய செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மகா மந்திரம் இக்கலியுகத்தில் இயந்திரமான உலகத்தில் மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த கலியுகத்தில் எங்களுக்கு கிடைச்ச மாபெரும் சொத்து இந்த காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை குறைந்தது 21 தடவை என்றான நாங்கள் பாராயணம் பண்ணி 4 மணிக்கு விடிய பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கு எழும்பி நிமிர்ந்திருந்து காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, உலகத்தில் துன்பங்கலவாத இன்ப வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வழியை, ஒரு ஞானத்தை, ஒரு அறிவை, எங்களுக்கு சகல போக சுகங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படி நாங்கள் அதை அளவாக எடுத்து வாழக்கூடியதை எல்லாத்தையும் அனுபவித்து இறுதியில் நாங்கள் எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் வந்தடமாகிய இடத்துக்கு போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு வழிதான் அந்த காயத்ரி மந்திரத்தை எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்போ நல்லா சிந்திச்சு பாருங்கள் மக்கள். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லி, அதாவது ஒரு கிணத்துல ஒரு தவளை இருந்தாராம். அப்போ கடலில் இருந்து ஒரு தவளை அடிபட்டு வந்து கிணத்துக்குள்ளே விழுந்தாராம். அப்போ இந்த கிணத்து தவளை கேட்டு தான் நீங்கள் எங்கேருந்து வாரீங்க அப்படின்னு சொல்லி, நான் கடலில் இருந்து வாரேன் அப்படின்னு சொன்னாராம் கடலில் இருந்து வந்த தவளை.
அப்போ கிணத்துல இருந்து இருக்கிற தவளைக்கு கிணறு மட்டும்தான் தெரியும், இதுதான் பெரிய இடம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். இதை விட பெருசா கடல் அப்படின்ட்டு கேட்டாராம். ஏனெண்டா அந்த கிணத்து தவளைக்கு அந்த கிணத்துக்குள்ளே அவ்வளவுதான் தெரியும், அந்த கிணத்துல சுற்றுவட்டமும் அது இது அந்த தண்ணி அந்த கொஞ்சம் இடம்தான் அவருக்கு பெருசாக தெரியும். அப்போ அவர் சொன்னாலாம் இதை விட பெருசு அப்படின்ட்டு சொன்னாராம். இதை விட இவ்வளோ பெருசுன்னு சொன்ன உடனே அந்த கிணத்துக்குள்ளே நீங்கள் தவளைக்கு கோவம் வந்து இதை விட பெருசு எங்கடா இருக்குது உலகத்தில் அப்படின்னு சொல்லி அடித்து போட்டாராம் அவர். உடனே அவருக்கு ஒரு யோசனை, துன்பம், ஒரு அடி வாங்கி. அப்போ அதுக்கு பிறகு கேட்டாராம், இதை விட பெருசா அப்படின்னு சொல்லி பாஞ்சு காட்டினாராம். இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் மட்டும் பாஞ்சு காட்டினா இதை விட பெருசாண்டு அடுத்தாராம். இதை விட பெருசு தானே அப்படின்ட்டு சொன்னாராம். உடனே அங்கேருந்து வந்தவர், கடல்ல இருந்து வந்தவர், இந்த கடல்ல இருந்து வந்தவர், பரந்த இடத்துலேருந்து வந்தவர், அவர் பொய் சொல்லலை, இதே மாதிரித்தான் இந்த இடம் இதை விட பெருசுன்னு சொன்னேன். அடுத்த அடிச்சுத்தாரன். அடித்த உடனே அவர் பாருங்கள், நாங்கள் மாதிரி கஷ்டம் வந்து துன்பம் வரக்குள்ள இருக்காமல் இந்த அடி வாங்கின உடனே இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு பாருங்கள் எப்படி போகிற அப்படின்ட்டு அவர் திங்க் பண்ணாராம். அப்போ எந்த நேரம் அவர் உள்ளுக்குள்ளேருந்து இந்த கஷ்டத்துலேருந்து நாங்கள் வெளியே போகணுன்ட்டு அப்படியே எண்ணி அப்படி இருக்கக்குள்ள அங்கே ஒரு ஆட்கள் பாருங்கள் குளிக்கிறதுக்கு வாளியை கீழே போடும்போது தண்ணி அள்ளும் போது அந்த தண்ணியில் வாளியில் பாஞ்சி அவர் வெளியே போயிட்டாராம். அதே மாதிரி பாருங்கள், இந்த உலகத்தில் துன்பங்கள் நிறைந்த வேதனைகள், வறுமை, சாக்காடு, சொல்லனாத்து இயற்கை சீற்றங்கள் பாருங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு, நோய்கள் எல்லாம். அப்படிப்பட்டதுலேருந்து இந்த இதிலிருந்து வெளியே வாரத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி அந்த தவளை துன்பப்படும் போதும் துன்பம்னு சொல்லி இருக்காமல் அந்த துன்பப்படும் போது பாருங்கள் அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி எப்படி போகிற அப்படின்னு சொல்லி அவர் தேடினாராம். அப்படி தேடும்போது பாருங்கள் அவர் இந்த வாளி வந்து வெளியில் வந்துட்டார். அதே மாதிரி நாங்கள் இந்த மனம் பாருங்கள் ஒரு பாவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து நாங்கள் செய்த இந்த ஆன்மா பாருங்கள் உள்ளுக்குள்ளே மனத்தோட கட்டுப்பாட்டில் பாவத்தில் கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு குறுகியதுக்குள்ளே துன்பம் இருக்காமல் அதிலிருந்து மனத்திலிருந்து உடைச்சி வெளியே வாரத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்களும் யோகிகளும் வழிகாட்டிகள். அப்படிப்பட்ட அதிலிருந்து வெளியே வாரத்துக்குரிய மகா சக்தி படைத்த மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்போ அந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் அதிகாலை எழும்பி 4 மணிக்கு எழும்பி 21 தடவை நாங்கள் சொல்லி தியானம் பண்ணும்போது இந்த துன்பங்கள் பலம் குறையும் போது நாங்கள் பாருங்கள் இந்த துன்பத்திலேருந்து வெளியே வந்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு ஞானத்தை கொடுக்க ஞானம் பெற்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள் அப்படி சொல்லி வந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே காலையில் எழும்பி 4 மணிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒரு சங்கல்பம் கொள்வோம் அப்படின்னு நினச்சி ஒரு அதிகாலை 4 மணிக்கு எழும்பி, என்னென்னு சொன்னால் அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கடவுள்ற அருள் பாருங்கள் மண் உலகத்துக்கு படுற டைம் தான் பிரம்ம முகூர்த்தம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் இப்போ நம்மெல்லாம் கல்யாணத்துக்கு முகூர்த்தம் அப்படின்னா ஒரு நாள் ஒரு டைம் மாதிரி இந்த டைமில் தான் பாருங்கள் அந்த பிரம்மம் வந்து இறங்கும்போது எல்லா பாருங்கள் எதிர்மறையான சிந்தனை உள்ள எல்லா ஜீவராசிகளும் உறக்க நிலை இருக்கும் போது அந்த கடவுள் தன்மையை பாருங்கள் எழும்பியிருந்து நாங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி நாங்கள் புருவ மத்தியோ அப்படி இல்லாட்டி சுவாசத்தை கவனிக்கும் போது எங்களுக்குள்ள அபாரமான சக்தி நிரம்பி எங்களையும் பாருங்கள் எங்களை சார்ந்தவர்களையும் வாழ்வதற்குரிய ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து இந்த உலகத்தில் வாழும் வரை பாருங்கள் எல்லா நல்ல பொருட்களையும் ஈர்த்து அதை அளவாக பெற்று வாழக்கூடிய ஒரு ஞானத்தை பெற்று எங்களுக்கு வாழும் வரை சந்தோஷமாக இருந்து இறுதியில் ஆண்டவன் அடையக்கூடிய வழியை காட்டுறது தான் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகா மந்திரம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு கிழமையும் பாருங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பௌர்ணமி மகா சிவராத்திரி இப்படி எல்லா நல்ல நாட்கள் எல்லாம் பாருங்கள் அந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் இந்த காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி வரும்போது எங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய இந்த உலகத்தில் எல்லோருடைய அன்பாக நாங்கள் வாழக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்குள்ள உருவாகி வாழும் வரை எந்த துன்பங்கள் நோய்கள் வறுமை சாக்காடு என்னையும் தாக்காமல் அதிலிருந்து வெளியே வந்து எப்படி போகிற அப்படி என்று சொல்லி அந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து வாழக்கூடிய ஒரு வழி ஒன்று கிடைத்து வாழும் வரை பாருங்கள் இந்த ஆள் வாழ்ந்த மாதிரி தான் இல்லை நாங்களும் வாழணும் அப்படி என்று சொல்லி வாழ்வதற்கு ஒரு பெரிய ஒரு மகா சக்தி படைச்ச ஒரு வழி கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே